இரட்டை சவாரி. இயக்குனர், நடிகர் சித்ரா லட்சுமணன். சித்ரா லட்சுமணன் இவரது டூரிங் டாக்கீஸ் யூடியூப் தளத்தை ரசிக்காத தமிழ் சினிமா ரசிகர்களே கிடையாது. பரபரப்பான செய்திகளை மட்டுமே ரசிக்கும் உலகில் இதுவரை தமிழ் சினிமா கடந்து வந்த பாதையை அசைபோடும் விதமான பல்வேறு தகவல்களை தருவதே அத்தளத்தின் சிறப்பு. அதற்கு காரணம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகத்தோடு சித்ரா லட்சுமணன் கொண்டிருக்கும் பிணைப்பு. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. படிப்பு, ஊரில் ஒரு வேலை என்றிருந்த சித்ரா லட்சுமணன் 70களில் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். ஜெயகாந்தன் நடத்திய தாயின் மணிக்கொடி பத்திரிகையில் பணியாற்றினார். தொடர்ந்து வேறு சில இதழ்களில் பங்காற்றியவர் பிறகு திரைக்கதிர் என்ற பத்திரிகையை சொந்தமாக தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் பல திரையுலக பிரபலங்களோடு பழகும் வாய்ப்பை பெற்றார். மக்கள் கலைஞர் என்று புகழப்பட்ட ஜெய்சங்கரிடம் அறிமுகமாகி அவரது அன்புக்கு பாத்திரமானார். திரைக்கதிர் பத்திரிகையின் வெற்றி அவரை திரையுலகில் மக்கள் தொடர்பாளராகவும் பரிமாணம் எடுக்க வைத்தது. 80களின் இறுதியில் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக சேர்ந்தார் சித்ரா லட்சுமணன். கே. பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, கே. ரங்கராஜ், மனோஜ்குமார் என்று தமிழின் குறிப்பிடத்தக்க இயக்குநர்களாக கருதப்படுகிற பலர் அன்றைய தினம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநர்களாக இருந்தவர்கள்தான். அவர்களோடு பழகியதும் இணைந்து பணியாற்றியதும் திரையுலகில் ஒரு பன்முக ஆளுமையாக அவரை வளர்த்தெடுத்தது. மண் வாசனை தன் சகோதரர் சித்ரா ராமுவுடன் இணைந்து லட்சுமணன் தயாரித்த முதல் திரைப்படம். அந்த படத்தில் பாண்டியன், ரேவதி உட்பட பலர் அறிமுகமானார்கள். மாபெரும் வெற்றியை பெற்ற மண் வாசனையை தொடர்ந்து அம்பிகை நேரில் வந்தாள், வாழ்க்கை, புதிய தீர்ப்பு, ஜல்லிக்கட்டு, சின்னப்பதாஸ் ஆகிய படங்களை அடுத்தடுத்து தயாரித்தார் சித்ரா லட்சுமணன். சூரசம்ஹாரம் அவருக்குள் இருந்த இயக்குனர் அவதாரத்தை வெளியே கொணர்ந்தது. வழக்கத்திற்கு மாறான நாயக பாத்திரம், வித்தியாசமான காட்சியாக்கம் என்றிருந்த போதும் அந்த படம் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெறவில்லை. சுமார் 10 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு பெரிய தம்பி, சின்ன ராஜா ஆகிய 2 படங்களை தயாரித்து இயக்கினார் சித்ரா லட்சுமணன். கமல்ஹாசன், பிரபு, கார்த்திக் என்று முன்னணி நாயகர்களை இயக்கிய போதும் அவர் மீது கவனம் குவியவில்லை. அதே நேரத்தில் அப்படங்கள் அவரது திரையுலக வாழ்வில் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. 80களின் இறுதியில் மீண்டும் பாரதி ராஜாவின் படங்களில் இணைந்து பணியாற்றினார். அதிகாரப்பூர்வமற்ற தயாரிப்பாளராக, இணை இயக்குநராக தொடர்ந்து பயணித்தார். அந்த வகையில் பாரதி ராஜாவின் சுயசரிதையை பெருமளவு பக்கங்கள் கொண்ட நூலாக பதிவு செய்யும் அளவுக்கு பல்வேறு நினைவுகளும் பிரிக்க முடியாத நட்பும் அவரிடத்தில் உண்டு. ஜப்பானில் கல்யாணராமன் படத்திலேயே கவுண்டமணி கோவை சரளாவுடன் இணைந்து காமெடியில் கலக்கினார் சித்ரா லட்சுமணன். அதன் பிறகு அவ்வப்போது சில படங்களில் தலைகாட்டினார். இயக்குனர், தயாரிப்பாளர், மக்கள் தொடர்பாளர், பத்திரிகையாளர் என்று பல முகங்களை காட்ட பிரயத்தனப்பட்டதும் அதற்கொரு காரணம். அதையும் மீறி பாஸ் என்ற பாஸ்கரன் படம் சித்ரா லட்சுமணன் என்பவரை கடைக்கோடி ரசிகனிடத்திலும் கொண்டு சேர்த்தது. அன்று முதல் இன்று வரை தனித்துவமான பாத்திரங்கள் அவரை தேடி வருகின்றன. தொலைக்காட்சியிலும் கூட அவ்வப்போது அவர் தனக்கான வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு நடித்து வருகிறார். திரையுலகம் சார்ந்த எந்த ஒரு நபரையும் நினைவு கூறும் அளவுக்கு ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத பல்வேறு ஆளுமைகளோடு பழகியதுதான் சித்ரா லட்சுமணன் சம்பாதித்த மிகச்சிறந்த சொத்து. அதுவே அவரது கருத்துக்களை, பேட்டிகளில் அவர் கேட்கும் கேள்விகளை அர்த்தபூர்வமானதாக மாற்றுகிறது. அந்த வகையில் தமிழ் திரையுலகம் இயங்கும் வரை சித்ரா லட்சுமணனின் பங்களிப்பு ரசிகர்களால் தொடர்ந்து நினைவு கூறப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.